கந்த சஷ்டி விரதம் இருப்பதின் பலன்கள். விரதம் இருப்பவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது மற்றும் விரதம் இருக்கும் வழிமுறைகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். கந்த சஷ்டி 7 நாள் விரதத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், என்ன மந்திரங்கள் கொண்டு முருகனை பாராயணம் பண்ணணும்னு நம்ம சேனல்ல சொல்ல போறோம். சஷ்டி விரதம் நாளில் பாடல்கள், லைவ் அபிஷேகங்கள் எல்லாம் செய்ய போகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்க சொல்லும் வழிமுறையை பின்பற்றினாலே உங்கள் விரதத்தை சுபிட்சமாக நிறைவேற்றி முருகன் அருளை பெறலாம். எனவே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை முருக பக்தர்களுக்கு ஷேர் செய்யவும். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை காலையில் 106 முறையும் மாலையில் 106 முறையும் பாராயணம் செய்ய வேண்டும். கந்த சஷ்டி கவச பாடலை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை படிக்க வேண்டும். 6 நாட்களும் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து கந்த புராணத்தை கேட்க வேண்டும். காப்பு கட்டியோ அல்லது காப்பு கட்டாமலோ விரதம் இருப்பவர்கள் மனதில் எந்தவித கவலையோ சந்தேகமோ இல்லாமல் சந்தோஷமான மனதுடன் விரதம் இருக்க வேண்டும். எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, என் நிலை ஏன் இப்படி இருக்கு, இந்த விரதம் இருந்தால் நாம் நினைத்தது நடக்குமோ என்பது போன்ற எண்ணங்கள் தோன்றக்கூடாது. முருகப்பெருமானின் அபிஷேக பலன்கள். முருகப்பெருமானின் அபிஷேகங்களை பார்த்து பிரார்த்தனை செய்தால் எல்லாம் நிச்சயம் நடக்கும். பால் அபிஷேகத்தில் மனதை தூய்மைப்படுத்துகிறது. நெய் அபிஷேகம் அனைத்து தோஷங்களையும் நீக்கும். தயிர் அபிஷேகத்தில் நம் எண்ணத்தை தெளிவுபடுத்துகிறது. சந்தனம் அபிஷேகத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருகிறது. பல் அபிஷேகத்தால் குழந்தை பாக்கியம். தேன் அபிஷேகத்தின் நல்ல நினைவுகளை தருகிறது. தேங்காய் நீர் அபிஷேகத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகிறது. விபூதி மனம் வாழ்க்கை தத்துவத்தை முன்வைக்கிறது. கந்த சஷ்டி விரதம் இருப்பதன் பலன்கள். கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினால் தீராத நோய்கள் தீரும். திருமண பாக்கியம் கைகூடி வரும். புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள். தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் முருகப்பெருமான். எனவே முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டியில் விரதம் இருந்து வழிபடுகின்றோம். பொதுவாக குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டி விரதம் இருப்பார்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினால் என்ன நினைத்து வேண்டிக் கொள்கிறோமோ அந்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்பதுடன் நாம் நினைக்காத பல நல்ல காரியங்களும் மாற்றங்களும் என்பது நம்பிக்கை, ஏற்றங்களும் நம்முடைய வாழ்வில் நிகழும் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. விரதம் இருப்பவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இங்கே பார்க்கலாம். கந்த சஷ்டி ஆரம்பம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருப்பது அவசியம். விரதம் இருப்பவர்கள் குளிர்ந்த நீரில் தினமும் 2 நேரம் குளிக்க வேண்டும். தினமும் காலை மாலை வீட்டில் இருக்கும் முருகன் படத்திற்கு பூ வைத்து தீபம் ஏற்றி கற்பூரம் காட்ட வேண்டும். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை காலையிலும் மாலையிலும் பாராயணம் செய்ய வேண்டும். கந்த சஷ்டி கவச பாடலை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை படிக்கலாம். உபவாசம் இருப்பவர்கள் என்ன செய்யலாம்? 6 நாட்களும் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் அவசியம். 6 நாட்களும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டும் எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. சூரசம்ஹார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை மனதார வணங்குங்கள். உபவாசம் இருப்பவர்கள் என்ன செய்யலாம்? பின் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியை முருகன் கோயிலில் தரிசனம் செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். 6வது நாளான கந்த சஷ்டி அன்று எந்த ஒரு உணவும் உண்ணாமல் பூரண உபவாசம் இருத்தல் வேண்டும். உபவாசம் இருப்பவர்கள் வழக்கமான நாட்களை விட அதிக அளவில் தண்ணீர் அருந்த வேண்டும். உணவு ஏதும் எடுத்துக்கொள்ளாததால் உடலில் வெப்பம் அதிகரிக்கும் என்பதால் குளிர்ச்சி தரும் பருத்தி ஆடைகளை உடுத்துவது நல்லம். கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் மறந்தும் கூட சில தவறுகளை செய்யக்கூடாது. சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. இரவு தரையில் கம்பளம் விரித்துதான் தூங்க வேண்டும். யாரையும் திட்டக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் கோபமாக பேசக்கூடாது. முடிந்தவரை காலனியை தவிர்ப்பது நலம். அனைத்தையும் விட மிக முக்கியமானது, காப்பு கட்டியோ அல்லது காப்பு கட்டாமலோ விரதம் இருப்பவர்கள் மனதில் எந்தவித கவலையோ சந்தேகமோ இல்லாமல் சந்தோஷமான மனதுடன் விரதம் இருக்க வேண்டும். எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, என் நிலை ஏன் இப்படி இருக்கு, இந்த விரதம் இருந்தால் நாம் நினைத்தது நடக்குமோ என்பது போன்ற எண்ணங்கள் தோன்றக்கூடாது. மனக்குறைகளை, கவலைகளை முருகன் தீர்த்து வைப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் சஷ்டி விரதம் இருந்தால் தற்போதுள்ள மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் முருகப்பெருமான் வாழ்க்கை முழுவதும் நீடித்து இருக்க செய்வார். நீங்கள் முருக பக்தராக இருந்தால் கமெண்டில் ஓம் முருகா என்று பதிவிடவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.